பிள்ளை இழந்துட்டு நிற்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை எழுந்திருந்தா என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. என் பிள்ளை இழந்துட்டேன். இனி இருக்கிற பிள்ளைகளுக்கு தப்பாக்கள் ஒரு நீதி வேணும். இன்னைக்கு நம்ம ரித்தனையா கொலை வழக்குல குற்றவாளிகள் தரப்புல பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் நம்ம அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்பந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் நாளைக்கு வழக்கு விசாரணை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு சார் நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் என்ன நாளைக்கு தெரிய வருது. அவங்க அந்த ரிட்டர்னியோட அவங்க மதர் அவங்க என்ன ரிமாண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற இப்ப வரைக்கும் காவல்துறை தரப்புல புகாதாரர்கிட்ட சொல்றது அவங்க மதுரையில் ரிட்டர்னியோட மதுரையில் அதாவது அக்யூஸ்ட் 3A3 அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்புல நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்ப நம்ம என்னென்ன மாதிரி வழக்குகளை இது முதல்ல இந்த இதுல காவல்துறை கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ் அதாவது அந்த ஆடியோவை பத்தி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பத்தி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன்ல கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்கு. இது தொடர்பாக நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடப்படுற புகாதார தரப்புல அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கு ஜாமீன் திரும்பியும் அதாவது ஒரு 4-5 நாட்கள்லயே இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரிச்சு முடிவு செய்வாங்க. அது தொடர்பா இப்போ இது போலீஸ்ல முறையா விசாரிக்கல அப்படின்ற மாதிரி மாற்றுவதற்கான அது தொடர்பா புகார் உயர்நீதிமன்ற நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தொடர்பா புகாதாரே உங்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை நான் வழக்கறிஞர் நான் சொல்றது சரியா இருக்காது. அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அந்த அதாவது ஆடியோக்கள் சமூக வலைதளம் நல்லா பரவலா அது ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுச்சு தமிழ்நாட்டுல. அந்த ஆடியோக்களை இணைக்காம காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு அவங்க என்ன எஃப்ஐஆர் அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன்ல அந்த நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பத்தி அவங்க எதுவுமே ஏட் பண்ணல. அதுதான் புகாதாரத்துக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டு இருக்கு. அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட நாங்க முடிவு செய்வோங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.